இன்றைக்கி நம்ம தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரியே நைக்கா ரிபப்ளிக் டே சேலில் நடந்த டிசப்பாயின்மெண்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நான் என்னெல்லாம் ரீஸ்டாக் பண்ணேன் இன் ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு இந்த வாட்டி ரிபப்ளிக் டே சேலில் வந்து 3000க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 500 ஆஃபர், அப்புறம் 2000க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 300 ஆஃபர் அப்படின்னு சொல்லி கூப்பன்ஸ் இருந்துச்சு. அதை விட நிறைய கூப்பன்ஸும் இருந்துச்சு. நான் வந்து 3000க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 500 ஆஃப் அப்படின்ற அந்த இதில் வந்துட்டு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் ப்ளஸ் அது எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ரிப்பீட்டடாக வாங்கின ப்ராடக்ட்ஸு ப்ளஸ் அது எப்படி எந்தெந்த ஸ்கின் டைம்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ நைக்காவை பொறுத்த வரைக்கும் பேக்கேஜிங் வந்து அடிச்சிக்கவே முடியாது. பயங்கரமாக இருக்கும். ஓப்பன் பண்ணும் போதே ஒரு பயங்கரமாக ஒரு நல்ல ஃபீல், குட் அந்த மாதிரி இருக்கும் நைக்காவை பொறுத்த. என்ன நம்ம நார்மல் டேஸில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நைக்காவில் வந்துட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்துட்டு மற்ற வெப்சைட்ஸ் கம்பேர் பண்ணும்போது லிட்டில் பிட் கொஞ்சம் எக்ஸஸாக ஃபீல் ஆகும். இப்போது மற்ற இதில் வந்து கம்மியாக இருக்கும், இதில் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆஃபர் டைமில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ பார்த்து அது எப்படிலாம் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்றதும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வாட்டி ரிப்பப்ளிக் டே சேல் இந்த மாதிரி அட்லீஸ்ட் 2 to 3 months ஒன்ஸாவது இந்த மாதிரி சேல்ஸ் வரும். ஸோ சேலை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பேக்கேஜிங் எப்படி அந்த ஒரு ப்ரௌன் கலர் பேப்பர் போட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு ப்ராடக்ட்டையும் தனித்தனியாக இருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கும், சாட்டிஸ்ஃபையிங்காக. ஸோ இந்த ஹாலில் நான் இந்த வாட்டி இந்த ரிப்பப்ளிக் டே சேலில் வாங்கினதுக்கு எனக்கு இந்த ஷாம்பூ லோரியல் பாரிஸோட அந்த டோட்டல் ரிப்பேரில் ஒரு ஷாம்பூ வரும், அதோட மினி சைஸும் ப்ளஸ் அதோட கண்டிஷ்னர் அதோட மினி சைஸும் எனக்கு வந்துட்டு இந்த கண்டிஷ்னர் பாக்ஸ் தான். அப்சல்யூட் ரிப்பேரோட அதே கண்டிஷ்னர். நான் இதோட பெரிய சைஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து எனக்கு தெரியாது. நான் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த 2 இது வந்து கிஃப்ட் ஆம்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு இது 2ம் வந்து இன்க்ளூட் ஆகிடுது. ஸோ நம்ம ட்ராவல்லாம் பண்ணும்போது இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கண்டிஷ்னர் வந்துட்டு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு கண்டிஷ்னர், டீசெண்டான ஒரு கண்டிஷ்னர். பட் இந்த ஷாம்பூ வந்து நான் வந்து ட்ரை பண்ணலை. ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி இது 2த்தோட கம்பைன்டு ரிவ்யூ வந்துட்டு நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் போடுறேன். அண்ட் இந்த வீடியோவில் வர்ற எல்லா ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸுமே வந்துட்டு நம்ம ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம். எது யூஸ் பண்ணலாம், எந்த ஸ்கின் டோன் யூஸ் பண்ணலான்றது டீட்டெயில்டான ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து இந்த பிஎஸ்சியோட ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர். ஸோ ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து நான் யாருக்கெலாம் வந்து இந்த மேக்கப்லாம் போட மாட்டீங்க, பட் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் வந்து கொஞ்சம் ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்கணும், ஆயிலினஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பெருசாக கண்ட்ரோல் பண்ணலனாலும் அதை ஃப்ளாலெஸ்ஸாக காட்டுறதுக்கு வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக ஒரு பவுடர், ஒரு செட்டிங் பவுடர், ஒரு லூஸ் பவுடர் தேவைப்படும். நான் வந்து அக்கேஷ்னலாக தானே யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் நல்ல பிராண்ட்லேயே வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிஏசியோட இந்த ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர். ஸோ ரொம்ப சின்ன பாக்ஸ் தான். இதோட இது வந்துட்டு நான் வந்து நைக்காவில் மாலில் இருக்க நைக்காவில் வந்து நான் ட்ரை பண்ணேன். டஸ்கி டோனுக்கு ரொம்பவே ஆப்டாக இருந்தது. ஸோ அதனால் இது பர்ச்சேஸ் பண்ணலாம், நமக்கு எப்போவாது தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் ரீஸ்டாக்ஸ் ப்ளஸ் 2-3 நியூ திங்ஸ் வந்துட்டு மெஜாரிட்டி ரீஸ்டாக்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து எனக்கு ரொம்ப என்னோடய ஸ்கின்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம், செட்டாஃபிலோட இந்த ஆயிலி ஸ்கின் கிளென்சர். இது ஆயிலி காம்பினேஷன் ப்ளஸ் சென்சிட்டிவ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. உங்களது ரொம்ப ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னு, ரொம்ப இரிட்டேஷன் இருக்குது, சென்சிட்டிவான ஸ்கின்னுனா தயவு செஞ்சு சோப் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மைல்டான ஒரு கிளென்சர் வாங்கிக்கலாம். இது வந்துட்டு டபுள் கிளென்சிங்காக பயோடர்மாவோட மிசலர் வாட்டர்.
ஸோ இந்த மாதிரி ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்குன்னா கண்டிப்பாக டபுள் கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் வெளியிலலாம் போகிறீங்க, டஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி மேக்கப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வச்சு நல்லா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிளென்சர் யூஸ் பண்ணலாம். இதோட ரிவ்யூவும் நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து என்னோட நியூ ட்ரை பி பாடி வைஸோட வந்து ஒரு அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். ஸோ பிக்மெண்டேஷன் மைல்டாக இருக்கும்போது இது கண்டிப்பாக க்யூர் பண்ணுதுன்னு சொல்லி இந்த ப்ராடக்ட்டில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இருக்குன்ற ரிவ்யூ ப்ளஸ் ரிசல்ட்ஸ் வந்துட்டு நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது வந்துட்டு ரீஸ்டாக் இதோட என்னோட 3rd பர்ச்சேஸ்ன்னு நினைக்கிறேன். மினிமலிஸ்ட்டோட B12 மாய்ஸ்சரைசர். இது வந்துட்டு ஒரு பிங்கிஷ் அந்த கலரில் வந்து இருக்கும். செரமைட்ஸ் ப்ளஸ் ஸ்கின் இரிட்டேஷன்ஸ்க்கு, உங்களோட ஸ்கின்னோட பேரியரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு, கொஞ்சம் ஆக்னியும் இருக்குது, ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா ஸ்கின்னை க்ளாக் பண்ணாமல் வச்சுக்கிற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஏதாவது ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும், இல்லை இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பாத் அண்ட் பாடி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த லக்ஸோட பாடி வாஷ். ஒரு மினிமலான ரேட்டில், கொஞ்சம் அஃபோர்டபுளான ரேட்டில் வந்துட்டு நம்ம ஒரு பாடி வாஷ் கிளைம் பண்ணுறோம். அது நல்ல ஃப்ராக்ரன்ஸாக, நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக வேணும் அப்படின்னா இந்த லக்ஸோட பாடி வாஷ் தான் வந்து பெஸ்ட்டு. இது ஒரு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இது ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. நானும் இது சும்மா கிவ் இட் அ ட்ரைன்னு தான் போன மந்த் நான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஸோ ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லோரியல் பாரிஸோட எல்ரான் பியோர் ஷாம்பூ ஆயிலி ஸ்கேல்ப்புக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நான் இது வந்து லாஸ்ட் ஒரு 4 to 5 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட ஸ்கேல்ப் பயங்கர ஆயிலியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஷாம்பு வந்து ஒரு கிளாரிஃபையிங் ஷாம்புவாக வந்துட்டு இருக்குது. ஹெவியான ஆயிலாக இருந்தாலுமே வந்துட்டு இது வந்து பயங்கரமாக வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இஃப் யூ ஆர் ஹேவிங் ஹெவி ஆயிலி ஸ்கேல்ப் அப்படின்ற பட்சத்தில். அண்ட் ஹேர் ஃபாலுமே எப்படி சொல்கிறது, இதனால் எனக்கு எந்த ஹேர் ஃபாலும் இல்லை இந்த ஷாம்பூவால். ஸோ இந்த பிஏசியோட பவுடர் ப்ளஸ் இந்த பி பாடி வைஸ் தான் என்னோடய நியூ ட்ரை இந்த சேலில் வந்துட்டு. இது எல்லாத்தையுமே நான் 2500க்கு வாங்கினேன். ப்ளஸ் இது ரெண்டும் எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட். இதில் என்னடா தம்ப்நெயில்ல ஏதோ டிசப்பாயின்மெண்ட்டுன்னு பார்த்தோமே, டிசப்பாயின்மெண்ட் இன்னும் வரல அப்படின்னா வந்துட்டு இதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அது வந்து எனக்கு வந்து இது கூட இன்னும் ஒரு 2 ப்ராடக்ட் இருக்குது, இது மட்டும் கிடையாது. அந்த ப்ராடக்ட்டோட டெலிவரி வந்து நாளைக்கு வருது. ஸோ அந்த ப்ராடக்ட் தான் வந்து எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துச்சு. பட் வந்து நான் சொல்வேன், ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த டிசப்பாயின்மெண்ட்டை பார்க்கணுன்னா இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இதுதான் அந்த டிசப்பாயின்மெண்ட் உள்ள அந்த பாக்ஸு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, கூட வந்து ஒரு லிப்ஸ்டிக் அண்ட் ஒரு லிப் லைனர் ஷார்ப்னர். லிப் லைனரோட ஷார்ப்னர் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். லிப் லைனர் ஷார்ப்னர் நார்மல் நல்லாவே இருந்துச்சு. லிப்ஸ்டிக் வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ்டாக எனக்கு ரிசீவ் ஆச்சு. ஸோ நான் வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் போட்டுட்டேன். ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் டெலிவரி ஆகலை. ரீப்ளேஸ்மெண்ட் டெலிவர் ஆனதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படின்றது வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து அப்கமிங் வீடியோஸ் ஆர் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த நம்ம மாயவிகா டைரிஸ் பேஜை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு ஹை எண்ட் ப்ராடக்ட் என்னென்னா இந்த டிசப்பாயின்மெண்ட் ப்ராடக்ட்டு தான். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த ஷார்ப்னர் பற்றி பார்த்துடலாம். இது ரொம்ப நாளாக நான் வந்து என்னோடய விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டே இருந்தேன். ஆனால் வந்து ஒரு ஷார்ப்னருக்கு வந்து 60 ருபீஸ் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் வந்து ஒரு தடவையும் விட்டுருவேன். ஆனால் இந்த வாட்டி சேலில் கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினது தான் இந்த ஷார்ப்னர். இதோட ஃபினிஷ் வந்து பயங்கரமாக இருக்குது. பார்க்கவே க்ளாஸியாக அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு இவங்க 60 ருபீஸ்க்கு என்னெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலான்னு சொல்லி தான் இந்த க்ளாஸி லுக்கு ப்ளஸ் வந்துட்டு ஷார்ப் பண்ணும்போது இருக்க ரெசிடியூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக்கு அப்படின்னு சொல்லி ஃபேன்சியாக பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க.
பட் ஸ்டில் நம்ம வந்து நார்மல் ஷார்ப்னர்லேயே இது பண்ணாலும், இதில ஃபினிஷ் நல்லா கிடைக்கும் அப்படின்னு நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டிருக்காங்க. கிரையான் ஷார்ப்னர்ஸ் வந்துட்டு நமக்கு பெருசா யூஸ் ஆகாது. ஏன்னா எல்லாத்துக்குமே கிரையான் ஷார்ப்னர்ஸ் வந்துருது. ஸோ இந்த பென்சில் ஷார்ப்னரோட ரிவ்யூ வந்துட்டு நான் கண்டிப்பா வந்து அப்கமிங் வீடியோஸ்ல போடுறேன். இன்னும் நான் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணிட்டு இது எப்படி ஷார்ப் பண்ணுறதுன்றது எப்படி ஷார்ப் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் தான் இந்த மெயின் டிசப்பாயின்ட்மெண்ட். இதோட எம்ஆர்பி வந்து ஆக்சுவலா 699. எனக்கு சேல்ல வந்து 420க்கா 450க்கு வந்துட்டு ப்ரைஸ் கோட் ஆகியிருந்தது. அது போக நான் 3000க்கு பர்ச்சேஸ் பண்ணேன் இல்லையா? அதோட டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போக எனக்கு இது வந்து ₹379க்கு வந்து நான் இது வாங்குனேன். எனக்கு செம்ம டீல். பயங்கரமா வாங்கிட்டோம். ஏன்னா இது நான் நேர்ல ட்ரை பண்ணேன் மால்ல. எனக்கு என்னோட டஸ்கி ஸ்கின் டோன் ஃபினிஷ்க்கு வந்துட்டு பயங்கரமா இருந்தது. இந்த வினோனா ஷேட் வந்துட்டு ஒரு ப்ரவுன், மெரூன் ப்ளஸ் வந்து நம்ம ஸ்கின்ன பிரைட்டன் பண்ணி அழகா காட்டுச்சு. எனக்கு டிசப்பாயிண்ட் ஆனது என்னன்னா, யாதோ யூஸ் பண்ணி வந்த மாதிரி எனக்கு இந்த பார்சல்ல வந்து இந்த லிப்ஸ்டிக் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் நானே வீடியோ கேப்சர் பண்ணும்போது பாதியிலே போயிட்டேன். என்னடா இது இப்படி இருக்கு? நம்ம ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி ஏன்னா நல்ல ஆஃபர்ல வந்து எனக்கு இருந்தது. இந்த டீல் வந்து நான் மெயினா வந்துட்டு இந்த 3000 கிளைம் பண்ணது இவ்ளோ ப்ராடக்ட்ஸும் நான் அத ரீஸ்டாக் பண்ணி வாங்குனதே இந்த லிப்ஸ்டிக் வந்து எப்படியாவது இந்த டீல்ல வந்து நம்ம கம்மியா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸையும் நான் ரீஸ்டாக் பண்ணேன் ஒரே டைம்ல. ப்ளஸ் ரிப்பப்ளிக் டே சேலும் இருந்துச்சு. கடைசியில இது வந்து என்னைய சொதப்பிருச்சு. ஸோ ஆனா இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்கேன். ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி எனக்கு ரிசீவ் ஆச்சுங்கிற வீடியோவும் நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நைக்காவை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் என்னென்னா வந்து நமக்கு ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ரிசீவ் ஆகாது. ஏன்னா மற்ற ஆப்ஸ்லலாம் வந்துட்டு நமக்கு வந்து ஃபேக் ப்ராடக்ட்ஸ் நிறைய சேல் பண்ணுறாங்க. பட் நைக்காவில் அது கம்மி. ஆனால் ப்ரைஸ் வைஸ் வந்து நைக்காவில் எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேலை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூட பிங்க் சேல்ஸில் இந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஹாப்பி ஷாப்பிங்.